மதுரையில் ஒரு பரபரப்பான மதிய நேரத்தில் அந்த இடத்தின் காவல் நிலையத்தில் ஒரு விசித்திரமான அமைதி நிறைந்திருந்தது. செறிவான தேநீரின் மனம் காற்றில் அலைந்து திரிந்தது. ஆனால் அங்கு பணியாற்றியவர்களின் முகத்தில் ஒரு சோர்வும் சலிப்பும் தெரிந்தது. சில காவலர்கள் மொபைலில் சமூக ஊடகங்களை உலாவிக் கொண்டிருந்தனர். மற்றவர்கள் பழைய கோப்புகளை புரட்டி நேரத்தை வீணடித்தனர். காவல் நிலையத்தின் அன்றாட வழக்கமான ஓட்டத்தில் இருந்தது எப்போதும் போல. ஆனால் திடீரென கதவு அருகே ஒரு நடுக்கமான பலவீனமான குரல் ஒலித்தது. சார், எனக்கு ஒரு உதவி தேவை. கதவு அருகே நின்றவர் ஒரு முதியவர். வயது ஒரு 75 நெருங்கியிருக்கும். முகம் முழுவதும் சுருக்கங்கள், கண்களில் ஒரு ஆழமான களைப்பு. கையில் ஒரு பழைய கிழிந்த பை, ஆடைகள் மங்கி பழைய துணி போல இருந்தன. அவரை பார்த்தால் வாழ்க்கை அவரை பல தனிமைகளையும் கஷ்டங்களையும் கடந்து சென்றிருப்பது போல் தோன்றியது. ஒரு காவலர் சிரித்தபடி கூவினார், ஏய் தாத்தா, இங்கே பிச்சை கிடைக்காது, வெளியே போ. அவர் கண்களில் முதியவருக்கு ஒரு துளி மரியாதையும் இல்லை. ஆனால் முதியவர் அமைதியாக கூறினார், நான் பிச்சை கேட்க வரவில்லை சார். என் பொருட்கள் திருடு போய்விட்டன. ஒரு புகார் பதிவு செய்ய வந்தேன். காவலர் அவரை ஒரு விசித்திரமான பார்வை பார்த்து முகத்தை திருப்பினார். திருட்டா? என்ன திருடு போச்சு? ஒரு பாத்திரமா, செருப்பா? தாத்தா, நேரத்தை வீணாக்காம போ என்று சிரித்தார். முதியவர் தனது சுயமரியாதையை ஒருவாறு அடக்கி மெதுவாக கூறினார், சார், பெரியதொரு பொருள் இல்லை. ஒரு பழைய பர்ஸ், அதில் என் மனைவியின் மருந்துக்கு கொஞ்சம் பணம், என் ஓய்வூதிய ஆவணங்கள். அவ்வளவுதான். காவல் நிலையத்தில் ஒரு கணம் சிரிப்பு வெடித்தது. சில காவலர்கள் அவரது வார்த்தைகளை ஒரு நகைச்சுவையாக எடுத்து அதிகமாக பார்த்து சிரித்தனர். மற்றவர்கள் கண்களை திருப்பி ஏதோ அவசரத்தில் இருப்பது போல் நடித்தனர். ஆனால் அப்போது உள்ளே இருந்த அலுவலக அறையிலிருந்து ஒரு கம்பீரமான குரல் எழுந்தது. வெளியே என்ன நடக்கிறது? அங்கே யார் இருக்கிறார்? இந்த குரல் யாருடையது என்பது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும். எஸ்பி ஆதித்ய பிரதாப் மதுரை மாவட்டத்தின் மிகவும் கண்டிப்பான ஆனால் நீதியுள்ள காவல் அதிகாரி. அவரது கண்களில் ஒரு கூர்மை, முகத்தில் ஒரு ஒழுங்கு, ஆனால் இதயம் நன்மையால் நிறைந்தது. மாவட்ட மக்கள் அவரை நல்ல மனிதர் என்று அழைத்தனர். அவரது பெயரை கேட்டாலே காவல் நிலைய ஊழியர்கள் ஒருமுறை நடுங்குவார்கள். ஒரு காவலர் சோம்பேறித்தனமாக கூறினார், சார், ஒரு முதியவர் வந்திருக்கார். திருட்டு நடந்ததாகச் சொல்கிறார். ஒருவேளை பிச்சைக்கு வந்திருக்கலாம். அப்போது உள்ளே இருந்து ஒரு கோப்பு மேசையில் பலமாக விழுந்த ஒலி. திருட்டு என்று சொன்னால் அதை கேட்க வேண்டும். பிச்சை கேட்பதும் புகார் சொல்வதும் 2 வெவ்வேறு விஷயங்கள். அவரை உள்ளே அழை, ஆதித்ய கடுமையாக கூறினார். முதியவர் நடுங்கும் கால்களுடன் களைப்புடன் உள்ளே உள்ள அறையை நோக்கி நடந்தார். ஆதித்ய அவரது முகத்தை ஒருமுறை பார்த்தார். ஏதோ ஒரு நினைவு தோன்றியது போல். உட்காரு தாத்தா, என்ன நடந்தது? சொல் என்று அவர் மென்மையாக கூறினார். அந்த குரலில் கம்பீரத்துக்கு அப்பால் ஒரு அரிய மென்மை இருந்தது. முதியவர் தனது பழைய பையிலிருந்து ஒரு பழைய டைரியை எடுத்தார். சார், நான் மதுரையில் வைகை ஆற்றங்கரையில் உள்ள ஒரு சிறிய தெருவில் வசிக்கிறேன். என் மனைவியின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. நேற்று மீனாட்சி கோயிலுக்கு அருகிலுள்ள சந்தைக்கு போயிருந்தேன். யாரோ என்னை தள்ளிவிட்டார்கள். திரும்பி பார்க்கையில் என் பர்ஸ் போயிருந்தது. அதில் என் ஓய்வூதிய ஆவணங்கள், மனைவியின் மருந்துக்கு கொஞ்சம் பணம், அவ்வளவுதான் இருந்தது என்று அவர் வருத்தத்துடன் கூறினார். ஆதித்யாவின் கண்கள் அந்த டைரியை நோக்கின. அதில் ஹரிநாதன் என்ற பெயர் எழுதப்பட்டிருந்தது. அந்த நிமிடத்தில் அவரது மூச்சு ஒரு கணம் நின்றது போல். உன் பெயர் என்ன என்று சற்று நடுக்கமான குரலில் கேட்டார். ஹரிநாதன் சார், ஹரிநாதன் நாயர், முதியவர் பதிலளித்தார். ஆதித்ய குரலை தாழ்த்தி வலியுடன் கேட்டார், அப்பா, அந்த இரவுக்கு பிறகு உனக்கு என்ன நடந்தது? ஏன் என்னை மீண்டும் தேடி வரவில்லை? ஹரிநாதன் நினைவுகளை ஒவ்வொன்றாக மீட்டெடுத்து கூறினார். அந்த ரயில் விபத்துக்கு பிறகு உன்னை தேடி நான் அலைந்தேன். நான் காயமடைந்து மருத்துவமனையில் மாதக்கணக்கில் படுத்திருந்தேன். பின்னர் உனக்கு ஏதோ நடந்துவிட்டதாக நான் பயந்தேன். உன் அம்மாவும் நானும் நாங்கள் உடைந்து போனோம். ஆதித்ய அதிர்ந்தார். அம்மா? அம்மா? இப்போதும்? ஹரிநாதன் மெதுவாக தலையசைத்தார். ஆமாம், உன் அம்மா உயிருடன் இருக்கிறாள். ஆனால் அந்த விபத்துக்கு பிறகு அவளது மனநிலை பாதிக்கப்பட்டது. உன்னை கண்டுபிடிக்க முடியாத வலி அவளை தளர வைத்தது. நான் அவளை மதுரையில் உள்ள ஒரு சேவாசிரமத்தில் சேர்த்தேன். அங்கு சிகிச்சையில் இருக்கிறாள். ஒவ்வொரு மாதமும் நான் அவளை பார்க்கச் செல்வேன். ஆனால் கடந்த மாதம் என் பர்ஸ் திருடு போனது. அவளது மருந்துக்கு பணமும் போனது. அதற்காகத்தான் இங்கு புகாருடன் வந்தேன். ஆதித்ய ஒரு கணம் எழுந்தார். இப்போதே போகலாம் அப்பா. அம்மாவை கண்டுபிடிக்க வேண்டும். இனி ஒரு உறவையும் பிரிக்க மாட்டேன். அன்று இரவு ஆதித்யாவின் வாகனம் மதுரையில் உள்ள ஒரு சேவாசிரமத்தின் முன் நின்றது. அங்கு ஒரு மூலையில் ஒரு முதிய பெண் உட்கார்ந்திருந்தார். வெள்ளை முடி, அமைதியான முகம், ஆனால் கண்களில் ஒரு வெறுமை.
ஆதித்ய மெதுவாக அவர் அருகில் சென்றார். அம்மா என்று அழைத்தார். அந்த பெண் திரும்பி பார்த்தார். பல ஆண்டுகளாக இருந்த ஒரு பாரம் ஒரு நிமிடம் மறைந்தது போல் அவரது கண்கள் மின்னின. ஆதித்ய, என் மகனா என்று முணுமுணுத்தார். ஆதித்ய அவரது கையை பிடித்தார். ஆமாம் அம்மா, உன் மகன் வந்திருக்கிறேன். சேவாசிரமத்தில் உள்ள ஊழியர்கள் இந்த காட்சியைக் கண்டு மெய்சிலிர்த்தனர். பல ஆண்டுகளாக பிரிந்திருந்த ஒரு குடும்பம், ஒரு தள்ளிப்போன உறவு மீண்டும் ஒன்றானது. மறுநாள் காலை ஆதித்யாவின் வீட்டில் சூரிய ஒளி ஜன்னல் வழியாக பாய்ந்தபோது அந்த வீடு ஒரு புதிய உயிர்ப்புடன் ஜொலித்தது. ஆதித்ய, அப்பாவும் அம்மாவும் ஹரிநாதனும் சாவித்திரியும் ஒன்றாக உணவு உண்டனர். அந்த உணவு வெறும் உணவல்ல, ஒரு குடும்பத்தின் மீண்டு ஒருங்கிணைவின் மகிழ்ச்சி. அந்த நாளில் காவல் நிலையத்தில் ஒரு சிறப்பு கூட்டம் நடந்தது. மாவட்ட அதிகாரிகள், ஊடகங்கள், பொதுமக்கள் அனைவரும் வந்திருந்தனர். ஆதித்ய மைக்கை எடுத்து கூறினார். நீங்கள் அனைவரும் யோசித்திருப்பீர்கள், ஒரு முதியவரின் புகாருக்கு ஏன் இவ்வளவு தீவிரமாக இருந்தேன் என்று. அந்த முதியவர் வெறும் புகார் செய்பவர் அல்ல, அவர் என் அப்பா. குழந்தை பருவத்தில் ஒரு ரயில் விபத்தில் நாங்கள் பிரிந்தோம். நேற்று இந்த காவல் நிலையத்தில் பல ஆண்டுகளாக பார்க்காத என் அப்பாவை மீண்டும் சந்தித்தேன். இன்று என் அம்மாவையும் கண்டுபிடித்தேன். நேற்று நான் ஒரு காவல் அதிகாரியின் சீருடையை அணிந்திருந்தேன். இன்று நான் ஒரு மகனின் பொறுப்பை அணிகிறேன். இந்த பொறுப்பை நான் ஒருபோதும் விடமாட்டேன். கூட்டத்தில் சிலரின் கண்கள் கலங்கின, சிலர் கைதட்டினர், பலர் இந்த தருணத்தை இதயத்தில் பதித்து வைத்தனர். ஆதித்ய ஒரு புதிய திட்டத்தை அறிவித்தார். இனிமேல் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் முதியவர்களின் புகார்களுக்கு ஒரு சிறப்பு பிரிவு இருக்கும். அவர்களின் புகார்கள் மரியாதையுடன், எந்த அலட்சியமும் இல்லாமல் கேட்கப்பட வேண்டும். நம்மை பெற்றவர்கள், நமக்காக வாழ்ந்தவர்கள், அவர்களின் இறுதி நாட்களில் மரியாதைக்கு உரியவர்கள். இது என் வாக்குறுதி. ஊடகங்கள் இந்த செய்தியை தலைப்புச் செய்திகளாக்கின. மதுரை காவல் நிலையத்தில் பல ஆண்டுகளாக பிரிந்த பெற்றோரை கண்டுபிடித்த எஸ்பி. ஆதித்ய, முதியவர்களின் புகார்களுக்கு முன்னுரிமை, காவல்துறையில் புதிய சீர்திருத்தம். இந்த கதையை இங்கே நிறுத்துவோம் இல்லையா? ஒரு குடும்பம் மீண்டும் ஒன்றானது. ஒரு மகன் தனது அப்பாவையும் அம்மாவையும் கண்டுபிடித்தான். மதுரையின் தெருக்களில் வைகை ஆற்றின் கரையில் ஒரு புதிய மகிழ்ச்சி மலர்ந்தது.